Hey guys, welcome back. என் பேர் ஆதித்யா. இந்த சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்கோரிதம் சீரிஸ் தமிழ் இருக்குது, கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் தமிழ் இருக்குது, அண்ட் மெஷின் லேர்னிங் சீரிஸ் தமிழ் இருக்குது. ஸோ இன்னைக்கான கொஸ்டின் பார்க்கலாம். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கே காயின்ஸ் ஃப்ரம் பைல்ஸ். It's a hard level question. So question பாருங்க, there are n piles of coins on table. Each pile consists of positive number of coins of assorted denomination. In one move you can choose any coins on top of any pile, remove it, add it to your wallet. Given a list of piles where piles of i is the list of integers denoting the composition of the ith pile from top to bottom and a positive integer k. Return the maximum total value of coins you can have in your wallet if you choose exactly k coins optimally. So basically வந்து பார்த்தீங்கன்னா பைல்ஸ்னு ஒரு பைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெக்டர் ஆஃப் வெக்டர் ஃபார்மேட்டில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ வெக்டர் ஆஃப் வெக்டர் ஃபார்மேட்டில் வந்து பைல்ஸ்னு ஒரு அரே இருக்குது, ரைட். ஸோ இந்த பைல்ஸில் என்ன இருக்குன்னா, பைல்ஸில் வந்து வேல்யூஸ் இருக்குது. பேசிக்கலி பைல்ஸில் வந்து காயின்ஸ் இருக்குது, ரைட். ஸோ இது ஒரு பைல், ரைட், பைல். ஸோ இது ஒரு பைல் அண்ட் திஸ் இஸ் அ பைல். ஸோ இது ஒரு பைல், ரைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா there are n piles, n நம்பர் ஆஃப் பைல்ஸ் இருக்குது. ஸோ n நம்பர் ஆஃப் பைல்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் தென் கேன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. கேன்னு ஒரு வேரியபிளில் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ we have to pick k coins from the piles, right. We have to pick k coins from the piles. ஸோ அது எப்படி பிக் பண்ணலாம்னா, பைலில் இருக்க டாப் காயினை நம்ம பிக் பண்ண முடியும், ரைட். அதாவது ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட் வந்து we can pick டாப் காயின் ஃப்ரம் த ஃபஸ்ட் பைல், டாப் காயின் ஃப்ரம் த செகண்ட் பைல், அண்ட் தென் டாப் காயின் ஃப்ரம் த தேர்ட் பைல். ஸோ பைல்லேருந்து நம்ம வந்து டாப் காயினை மட்டும்தான் பிக் பண்ண முடியும், ரைட். பைலில் இருக்க டாப் காயினை மட்டும்தான் நம்ம பிக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பிக் பண்ணி எல்லா காயின்ஸும் ஆட் பண்ணி, பிக் பண்ண காயின்ஸோட வேல்யூலாம் ஆட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கணும். மேக்ஸிமம் வேல்யூ என்னவோ அந்த மேக்ஸிமம் வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, they have given the pile as 100 and then 3 இருக்குது. ஸோ 1 வந்து நம்மளுக்கான டாப் வேல்யூ, 1 and then 100 and then 3. 1 வந்து நம்மளுக்கான டாப் வேல்யூ. செகண்ட் பைல் பாருங்கள், செகண்ட் பைலோட வேல்யூ வந்து 7, 8 and then 9. ஸோ 7 வந்து நம்மளுக்கான டாப் வேல்யூ. செகண்ட் பைலோட டாப் வந்து 7, ரைட். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு பைலில் இருக்க ஃபஸ்ட் வேல்யூவும், அண்ட் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கே வேல்யூ வந்து 2. இட் மீன்ஸ் தட் we have to pick 2 coins, ரைட். ஸோ இப்போது we have to pick 2 coins. ஸோ அதனால் we can pick the ஃபஸ்ட்டு பைலில் இருக்கிற பைல் 1ல் இருக்கிற டாப் எலிமெண்ட்டை நம்ம பிக் பண்ணலாம். அதேமாதிரி பைல் 2ல் இருக்க டாப் காயினை நம்ம வந்து பிக் பண்ணலாம். ஸோ 1 + 7 8 ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் பாசிபிலிட்டி என்னன்னா நம்ம செகண்ட் பாசிபிலிட்டியில் செகண்ட் பைலில் இருக்கிற டாப் 2 காயினை நம்ம பிக் பண்ணலாம். அதாவது 7 + 8 வந்து 15 ஆகிடும், ரைட். அண்ட் தென் தேர்ட் பாசிபிலிட்டி என்னன்னா, தேர்ட் பாசிபிலிட்டியில் ஃபஸ்ட்டு பைலில் இருக்கிற 2 எலிமெண்ட்டை பிக் பண்ணலாம். ஸோ 1 + 100 வந்து 101 ஆகிடும், ரைட். ஸோ 101. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் 8 + 8 and then 15 and then 101. மேக்ஸிமம் வேல்யூ என்னது இதில்? மேக்ஸிமம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 101. ஸோ we are returning 101 as answer. ஸோ இட்ஸ் as simple as that. ஸோ கொஸ்டின் புரிஞ்சுதுன்னு நம்புகிறேன். ஸோ பைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் we have to pick k coins from the piles. எப்படி பிக் பண்ணலாம்? we have to pick only the top most element from the pile, right. ஸோ இதான் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா we have to check for all the possible combinations. ஸோ எல்லா பாசிபிள் காம்பினேஷன்ஸ்னால என்ன வரணும் உங்கள் மைண்டில்? ரெக்கர்ஷன், ரைட். ஏன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ், நம்பர் ஆஃப் பார்ட்ஸு, நம்பர் ஆஃப் வேஸ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா we have used recursion to solve the problem. ஸோ இந்த கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா we will use recursion to solve. அண்ட் இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டைம் லிமிட் எக்ஸீடர் எரர் வரும் ரெக்கர்ஷனில். அண்ட் பார்த்தீங்கன்னா ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ் ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்போனென்ஷியல் டைம் காம்ப்ளெக்சிட்டி காரணத்தால் we will actually memorize the solution into a dynamic programming solution, right. ஸோ அதான் பண்ண போகிறோம் இப்போது. அண்ட் ஸோ கொஸ்டின் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கொஸ்டின் புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இப்போவே. அண்ட் சொல்யூஷன் will be very very simple. It's a high level question, but ஆனால் I will try to simplify the solution as much as possible, right. ஸோ இப்போ சொல்யூஷனுக்கு போயிடலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த கோட். ஸோ கோடுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு டெல் யூ 2 things, பேசிக்கலி 3 things. ஸோ ஃபஸ்ட் என்னன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா there are 2 possibilities. Either you can pick a coin from a pile, from a pile or not pick a coin, right. அதாவது ஒரு காயினை வந்து ஒரு பைலேருந்து எடுக்கலாம், இல்லைன்னா எடுக்காமல் நெக்ஸ்ட் பைலுக்கு மூவ் பண்ணிடலாம். ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபி வந்து பார்த்தீங்கன்னா பிக் நாட் பிக் டைப், பிக் நாட் பிக் ஆர் டேக் நாட் டேக்னு கூட சொல்லலாம். பிக் நாட் பிக் டைப் டிபி தான் இது, பிக் நாட் பிக் டைப் டிபி, ரைட். ஸோ எதர் யூ கேன் பிக் ஆர் நாட் பிக் அ காயின், ரைட். ஸோ இது ஒரு பாயிண்ட். அண்ட் செகண்ட் என்னன்னா, நான் பைல் ரெப்ரசன்டேஷன் சொல்ல போகிறேன். ஸோ தெர் ஆர் n piles, ரைட். ஸோ நம்ம கொஸ்டினில் வந்து n piles இருக்குது. ஸோ நான் சொல்யூஷன் என்ன பண்ண போகிறேன்னா,
இந்த ஈச் பைல்ஸை வந்து நம்ம ட்ராவர்ஸ் பண்ணணும், ரைட்? ஈச் பைலை வந்து நம்ம ட்ராவர்ஸ் பண்ணணும். ஸோ ஈச் பைலை ட்ராவர்ஸ் பண்ண ஐம் கோயிங் டு யூஸ் அ வேரியபிள் நேம்ட் ith பைல், ரைட்? ith பைல்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஈச் பைலில் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் இருக்குது. ஈச் பைல் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் இருக்குது, ரைட்? இந்த காயின்ஸ் வந்து நம்ம ட்ராவர்ஸ் பண்ணணும். இந்த காயின்ஸை ட்ராவர்ஸ் பண்ண நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்? டெப்த்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ண போகிறேன், ரைட்? டெப்த். ஸோ இதை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? ஸோ பிக் நாட் பிக் டிபி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கோடுக்கு போயிடலாம். ஸோ நான் ஃபஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்? ஐம் கோயிங் டு கிரியேட் அ ஃபங்க்ஷன் எஃப் இன்ட் எஃப். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு பாஸ் த ith பைல் அண்ட் கே வேல்யூ அப்படியே பாஸ் பண்ணிடுறேன். அண்ட் தென் இந்த பைல்ஸ் வெக்டர் அப்படியே பாஸ் பண்ணிடுறேன், ரைட்? பைல்ஸ் வெக்டர் அப்படியே பாஸ் பண்ணிடுறேன். ஸோ நான் என்ன சொன்னேன்? பிக் நாட் பிக் டிபின்னு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் நாட் பிக் இன்ட் நாட் பிக் கண்டிஷன் நாட் பிக், ரைட்? ஸோ நாட் பிக் என்னவா இருக்கும்? int நாட் பிக்னா என்னது? we are not picking anything and we are moving to the next pile. So basically so pile எப்படி இருக்குது, ரைட்? we have n piles. ஸோ இனிஷியலாக வந்து ஐம் ஸ்டாண்டிங் ஹியர்னு வச்சுக்கலாம். இனிஷியலாக வந்து நம்மளோட ith பைல் வந்து 0 இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த பைல் வந்து ஐம் நாட் பிக்கிங் எனி திங் அண்ட் மூவிங் டு த நெக்ஸ்ட் பைலுக்கு மூவ் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஐம் கோயிங் டு increment, I should increment the ith pile plus 1. ஸோ அதான் பண்ண போகிறேன். நாட் பிக் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் ith pile plus 1. நான் எதுவுமே பிக் பண்ணல, ரைட்? அதனால் ith pile plus 1 கீ அப்படியே பாஸ் பண்ணியிருக்கிறேன், பைல்ஸும் அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நாட் பிக் கண்டிஷன். பிக் கண்டிஷன் என்னவாக இருக்கும்? ஸோ பிக் கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்னா we are picking a value from the pile, ரைட்? ஸோ ஒரு பைல் இருக்குது. ஸோ இதில் இருக்க வேல்யூஸ் நான் பிக் பண்ண போகிறேன். எவ்வளோ வேல்யூஸ் பிக் பண்ண போகிறேன்? கே வேல்யூஸ் பிக் பண்ண போகிறேன். வேல்யூஸ்னா அது வேல்யூஸ் இஸ் நத்திங் பட் த காயின் வேல்யூ. ஸோ டோட்டல் நம்ம எவ்வளோ காயின் நம்ம பிக் பண்ணணும்? கே காயின்ஸ் நம்ம பிக் பண்ணணும், ரைட்? ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்? ஐம் கோயிங் டு ட்ராவர்ஸ் த பைல். இந்த பைலை வந்து நான் ட்ராவர்ஸ் பண்ண போகிறேன். பைலை ட்ராவர்ஸ் பண்ணால் ஐம் கோயிங் டு யூஸ் ஃபார் லூப் ஃபார் int depth is equal to 0 and then depth is less than k and depth is less than piles of ith pile dot size depth plus plus. ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரும், நான் எதுக்கு வந்து ஐம் யூஸிங் திஸ் அண்டுன்னு உங்களுக்கு டவுட் வரும். டெப்த் இஸ் லெஸ் தேன் பைல்ஸ் ஆஃப் ith pile dot size நான் எதுக்கு போடுறேன்னு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ அது எதுக்கு நான் போடுறேன்னா, சப்போஸ் நம்மக்கிட்ட 3 காயின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். 3 காயின்ஸ் இருக்குங்க. இந்த ஒரு பைல் வந்து 3 காயின்ஸ் இருக்குது, ரைட்? 3 காயின்ஸ் இருக்குது. சப்போஸ் நம்மளோட டெப்த் வேல்யூ if this depth value is greater than 2, நம்ம டெப்த் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பேசிக்கலி 0 பேஸ்ட் இண்டெக்ஸ் 0 1 2. சப்போஸ் நம்மளோட டெப்த் வேல்யூ வந்து 3 இருந்துச்சுன்னா இட் மீன்ஸ் தட் we are going out of pile. We are searching out of pile. அவுட் ஆஃப் பைல் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரன் டைம் எரர் வரும். அந்த ரன் டைம் எரரை வந்து வராமல் இருக்கிறதுக்கு தான் we are checking for this condition, ரைட்? அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் அமௌண்ட்டுன்னு ஒரு வேரியபிள் வெளியே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு int amount which is equal to 0, ரைட்? ஸோ இந்த அமௌண்ட்டில் வந்து நான் going to add the coin value. amount is equal to coin value வந்து piles of ith pile and then depth அப்படியே ith pile of depth, ரைட்? ith pile of depth, all right. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? we have to maximize the answer ஒரு வேரியபிள் வெளியே கிரியேட் பண்ணிக்கிறேன். int answer is nothing but initialize to not pick. So basically we are actually maximizing the pick and not pick condition. அதாவது either we can pick a coin or not pick a coin. ஸோ 2 recursive calls இருக்குது. அந்த 2 recursive callஸில் வர ஆன்சரை ஐ எம் மேக்ஸிமைசிங், ரைட்? ஸோ இப்போ என்ன சொல்லலாம்னா ஆன்சர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் ஆன்சர் அண்ட் தென் அந்த அமௌண்ட் அப்படியே பாஸ் பண்ணிக்கலாம். அமௌண்ட் ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் நெக்ஸ்ட் பைல் ith pile plus 1 அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பிக் கண்டிஷன், ரைட்? பிக் கண்டிஷன் என்ன ஆகும்னா, நம்ம வந்து we are actually picking a coin. ஒரு காயினை பிக் பண்ணிட்டா இட் மீன்ஸ் தட் நம்ம நெக்ஸ்ட் ரெக்கர்ஷன் காலில் மீதி இருக்கிற காயின்ஸ் தான் நம்ம வந்து பிக் பண்ணணும், ரைட்? ஸோ பேசிக்கலி லெட்ஸே நம்மளோட கே வேல்யூ வந்து 2ன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் நம்ம 2 காயினை பிக் பண்ணணும். நான் வந்து இப்போ வந்து ஒரு காயினை பிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ரெக்கர்சிவ் காலை நான் வந்து எவ்வளோ காயின்ஸ் பிக் பண்ணணும்? 1 காயின் தான் நான் பிக் பண்ணணும். ஸோ அதனால் ஐம் கோயிங் டு டிக்ரிமெண்ட் த கே வேல்யூ. ஸோ கே மைனஸ் டெப்த் ப்ளஸ் 1. K minus depth plus 1, right?
ஸோ டெப்த் +1 நான் ஏன் பண்ணுறேன்னா பிகாஸ் டெப்த் 0 பேஸ் இண்டெக்ஸ் ரைட், அதனால வந்து நான் +1 பண்ணுறேன். ஃபைன். அண்ட் ஃபைனலாக வந்து பைல்ஸ் அப்படியே பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைன் ஆஃப் கோட் வந்து நீங்கள் வந்து டேக் 2 minutes அண்ட் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ith pile +1 k minus depth +1 நான் எதுக்கு பண்ணியிருக்கேன் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ரைட். ஏன்னா k minus depth +1 நான் ஏன் பண்ணியிருக்கேன்னா பிகாஸ் we are decrementing the value, decrementing the number of coins for the next recursive call. ஸோ சப்போஸ் என்கிட்ட k value 2 இருக்குதுன்னா இந்த பிக் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயின் நான் பிக் பண்ணியாச்சு. ஒரு காயினை பிக் பண்ணியாச்சுன்னா நெக்ஸ்ட் ரெக்கர்சிவ் காலில் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற காயின்ஸ் தான் நான் பிக் பண்ணணும், அதாவது k minus 1. k minus depth +1 நான் எதுக்கு பண்ணியிருக்கேன்னா பிகாஸ் திஸ் depth +1 indicates the number of picked coins, right? Depth +1 indicates the number of picked coins, right? ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம், we can just return the answer. Return answer, right? ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ரெக்கார்ஷன் முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து மீதி இருக்கிறது பேஸ் கண்டிஷன் தான். பேஸ் கண்டிஷன் என்னவா இருக்கும், பேஸ் கண்டிஷன் என்னவா இருக்கும்னா அட் சம் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கே வேல்யூ நம்மளோட கே வேல்யூ வந்து இட் வில் பி ஈக்குவல் டு 0 or less than 0 ஆகிடும். இட் வில் பி ஈக்குவல் டு 0 or less than 0 ஆகிடும். ஸோ திஸ் இஸ் அ பேஸ் கண்டிஷன். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பைல்ஸை ஐட்ரேட் பண்ணுறோம் ரைட். இந்த ith பைலை வந்து நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகிறோம். இங்கே பாருங்கள் ith பைலை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகிறேன், இங்கேயும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் ith pile +1. ஸோ இந்த ith பைல் வந்து அவுட் ஆஃப் பவுண்ட் கண்டிஷன் ஆகிடும் ரைட். ith பைல் வந்து திஸ் வில் exceed the pile size. ith பைல் வந்து சப்போஸ் இது வந்து if this exceeds the pile size that is also out of bound condition. ஸோ இது ரெண்டு தான் வந்து ஆக்சுவலி பேஸ் கேஸ். ஸோ இஃப் k is less than or equal to 0 or ith pile is greater than or equal to piles dot size, right? ஸோ இந்த கண்டிஷனை நான் என்ன ரிட்டர்ன் பண்ண போனால் I'm just going to return 0 பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா திஸ் வில் கெட் 0 will get added with the answer. இந்த அமௌண்ட்டோட 0 ஆட் ஆகிடும். இந்த ஃபங்க்ஷன் காலில் வந்து 0 ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஸோ வந்து அமௌண்ட்டோட 0 ஆட் ஆகும். அமௌண்ட்டோட வேறு ஏதோ ஒரு வேல்யூ ஆட் ஆகிடுச்சுன்னா இட் வில் அஃபெக்ட் அவர் ஆக்சுவல் ஆன்சர் ரைட். ஸோ எனிதிங் ஆடட் வித் 0 இஸ் தட் பர்டிகுலர் நம்பர். அதனால் 0 ஆட் பண்ணுறதுனால நம்மளோட ஆன்சர் வந்து மாற போகிறது இல்லை. ஸோ ஐ எம் கோயிங் டு ரிட்டர்ன் 0. புரியுது நம்புறேன். இட்ஸ் அ வெரி இன்ட்யூட்டிவ் திங் ரைட். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணலாம், we can just return ஃபங்க்ஷன் ஆஃப் ith பைல் வந்து இன்ஷியலாக 0 அண்ட் தென் k வேல்யூ வந்து k அப்படியே பாஸ் பண்ணிக்கலாம், பைல்ஸும் அப்படியே பாஸ் பண்ணிக்கலாம். லெட்ஸ் ரன் த கோட் அண்ட் செக். ஸோ கோட் கம்பைல் ஆகிட்டு இருக்கு. ஸோ பாருங்கள் நம்ம சொல்யூஷன் அக்செப்டட்னு வருது. பட் இஃப் யூ சப்மிட் தி சொல்யூஷன் வில் கெட் டைம் லிமிட் எக்ஸீடட். ஸோ டைம் லிமிட் எக்ஸீடட் வரும் பிகாஸ் தேர் ஆர் ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ். அண்ட் நம்ம சொல்யூஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி எக்ஸ்போனென்ஷியல் ரைட். இங்கே உள்ள ஒரு ஃபார் லூப் இருக்குது. ஃபார் லூப் இல்லாமல் வி ஆர் ஆக்சுவலி காலிங் த ஃபங்க்ஷன். அது இங்கே ஒரு டைம் நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஸோ இட்ஸ் வெரி எக்ஸ்போனென்ஷியல். ஸோ நம்ம மெமோரைஸ் பண்ணணும். மெமோரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்கன்னு நம்புகிறேன். டைனமிக் ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட்டே இருக்குது நம்ம சேனலில். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா யூ கேன் ஈஸிலி மெமோரைஸ் த சொல்யூஷன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா வி வில் செக் ஃபார் த நம்பர் ஆஃப் சேஞ்சிங் வேரியபிள்ஸ். இந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்பர் ஆஃப் சேஞ்சிங் பேராமீட்டர்ஸ் எவ்வளோ இருக்குது. ith பைல் வந்து சேஞ்ச் ஆகுது. ith பைல் இஸ் சேஞ்சிங் ஃப்ரம் 0 to n, 0 to the pile dot size, ரைட். அதே மாதிரி k வந்து சேஞ்ச் ஆகுது ரைட். ஸோ பேசிக்கலி நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஃபங்க்ஷன் காலில் இந்த ஃபங்க்ஷன் எஃப்ல வந்து எத்தனை பேராமீட்டர்ஸ் சேஞ்ச் ஆகுது. there are two changing parameters basically. there are two changing parameters. ith பைலுங்கிற வேரியபிள் வந்து ith பைல் ரைட். ith பைலுங்கிற வேரியபிள் வந்து this is changing from basically 0 to the size, அதாவது pile dot size ரைட். அதே மாதிரி k வேரியபிளுமே வந்து சேஞ்ச் ஆகுது. k is changing from k till 0 சேஞ்ச் ஆகுது ரைட். k வந்து till 0 சேஞ்ச் ஆகுது ரைட். ஸோ there are two changing parameters இருக்கிறதுனால this we can convert this entire recursion into a 2D DP, right? ஸோ நம்ம வந்து பேசிக்கலி இப்போ வந்து நம்ம டூ டைமென்ஷனல் வெக்டார் நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். ஐ மீன் we have to define a matrix. ஸோ இந்த மேட்ரிக்ஸோட சைஸ் என்னவா இருக்கும்னா இதோட சைஸ் வந்து this nothing but the number of ith பைல் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் சேஞ்ச் ஆகுது, 0 to size வரைக்கும் சேஞ்ச் ஆகுது. சைஸ் வந்து என்னது, சைஸ் இஸ் nothing but n,
size is nothing but n into k வந்து எதுலேருந்து எது வரைக்கும் சேஞ்ச் ஆகுது, k வந்து k is changing from 0 to k நம்ம சொல்லலாம். k is changing from k to 0 சேஞ்ச் ஆகுது, பட் we can say k is changing from 0 to k. அதனால் n into k தான் நம்மளோட 2D வெக்டாரோட சைஸ். 2D மேட்ரிக்ஸோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா n into k, ரைட். அண்ட் இப்போ வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரெயின்ஸ் பாருங்கள் மறக்காமல். கன்ஸ்ட்ரெயின்ஸில் பார்த்தீங்கன்னா they have given this k வந்து பார்த்தீங்கன்னா கேவோட மினிமம் வேல்யூவே பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்காங்க, ரைட். 1 கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நம்மளோட k வந்து 0 வரைக்கும் போகுது, ரைட். k வந்து 0 வரைக்கும் போகுது, பட் ஆனால் நம்மளுக்கு வந்து 1 நீங்கள் கொடுத்துருக்காங்க. கேவோட மினிமம் வேல்யூ வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா we can just add +1 இங்கே +1 நம்ம பண்ணிடலாம். பிகாஸ் நம்மளோட ஆக்சுவல் சொல்யூஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேசிக்கலி 0 based இண்டெக்ஸ், ரைட். பட் ஆனால் இங்கே வந்து k வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கொடுத்தனால we are adding +1 to the k, ரைட். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த dp வெக்டார் நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணலாம். dp வெக்டாரோட சைஸ் என்னது n into k plus 1, ரைட். So vector of int dp size என்னது, size வந்து right, size வந்து piles dot size, right, piles dot size, and vector of int piles dot size vector of int இதோட சைஸ் என்னது k plus 1 and everything is initialized to -1, right. Everything is initialized to -1. So it's a simple dp தான். dp நான் பாஸ் பண்ணிக்கிறேன் எல்லா இடத்துலையும். dp பேசிக்கலி நான் மெமோரைஸ் பண்ணிட்டு இருக்கேன் சொல்யூஷனை, ரைட். ஸோ நம்ம சேனலே வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட் இருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் நியூ டு டைனமிக் ப்ரோக்ராமிங் தென் யூ கேன் go check out data structures and algorithm series. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டைனமிக் ப்ரோக்ராமிங் இன் 30 minutesனு ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அதில் வந்து ஐ ஹவ் எக்ஸ்பிளைன்ட் டைனமிக் ப்ரோக்ராமிங் in 30 minutes. ஸோ 30 minutesல you can learn dynamic programming by watching that video, right. So let's pass dynamic programming to the function dp vector to the function calls. dp பாஸ் பண்ணுறேன் எல்லா இடத்துலையும். ஸோ dp பாஸ் பண்ணிடுறேன், ரைட். dp அண்ட் இங்கேயும் dp பாஸ் பண்ணுறேன், dp அண்ட் வேறு எங்கேயாச்சும் பாஸ் பண்ணணுமா இல்லை. அண்ட் இங்கே வந்து நான் செக் பண்ணுறேன். சப்போஸ் dp வேல்யூ வந்து ஆல்ரெடி கம்ப்யூட் ஆயிருக்கான்னு செக் பண்ணுறேன். இஃப் dp of ith pile and of k is not equal to -1, it means that already pre-compute ஆயிடுச்சுன்னு அர்த்தம். pre-computedா இருந்துச்சுன்னா I'm going to return that dp value. Return dp of ith pile k, right. And இங்கே வந்து let's store the value dp of ith pile k is equal to answer, right. we're actually almost done with the code. So run பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்க நம்ம சொல்யூஷன் அக்செப்ட்னு வருது. லெட்ஸ் ரன் அதர் டெஸ்ட் கேசஸ். ஸோ இதுவுமே அக்செப்ட்னு வருது. ஸோ சப்மிட் பண்ணலாம். ஸோ பாருங்கள் நம்ம சொல்யூஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ அப்ரோச் புரிஞ்சுன்னு நம்புகிறேன். ஸோ இட்ஸ் அ ஹார்ட் லெவல் கொஸ்டின், பட் ஆனால் ஐ ட்ரை டு சிம்பிளிஃபை திஸ். ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பண்ணுறோம், பேசிக்கலி வி ஆர் நம்மளுக்கு தெரியுது வி ஹவ் டு செக் ஃபார் ஆல் த பாசிபிள் காம்பினேஷன்ஸ் நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதனால் வி ஆர் யூஸிங் ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் சால்வ் பண்ணிடுறோம். எப்படி சால்வ் பண்ணுறோம்னா வி ஆர் யூஸிங் பிக் நாட் பிக் கண்டிஷன். ஃபஸ்ட்டு நாட் பிக் பண்ணுறோம் அண்ட் தென் பிக் பண்ணுறோம். பிக் எப்படி பண்ணுறோம்னா பிக் பண்ணுறதுக்கு வி ஆர் ஆக்சுவலி ரன்னிங் அ ஃபார் லூப் டு பிக் த எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் த பைல்ஸ், ரைட். பைல்ஸில் இருக்கிற எலிமெண்ட்ஸை வந்து நான் எப்படி மென்ஷன் பண்ணுறேன்னா, ஸோ பைல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் வைஸ் ட்ராவல்ஸ் பண்ண நான் வந்து டெப்த்துன்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் பைல்ஸை ட்ராவல்ஸ் பண்ண ஒரு பைலேருந்து இன்னொரு பைலுக்கு போகிறதுக்கு ஐம் யூஸிங் வேரியபிள் நேம் ith பைல். ஸோ இதை யூஸ் பண்ணி ஐம் சால்விங் யூஸிங் ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண அப்புறம் ஐம் யூஸிங் டைனமிக் ப்ரோக்ராமிங் டு சால்வ் த சொல்யூஷன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் லிமிட் எக்ஸீடட் எரர் வரும், ஆஸ் வெல் அஸ் ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye.